ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மயிலுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது மீனா மூலமாக ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நம்ம மயிலுக்கு ஓகே தான், ஆனால் மீனாவுக்கு தான் மனசுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. மயிலக்காவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? மொத்தமாகவே டோட்டலாகவே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான் காரணம். அவங்க சரியாக இருந்திருந்தா, அவங்க கரெக்டாக இருந்திருந்தா அக்காவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னுலாம் யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நம்ம மயில் இருந்துட்டு, சரி மீனா, நீ வேலைக்கு போ, உனக்கு வேலைக்கு டைம் ஆயிருக்கும்ல, நான் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, ரொம்ப நன்றி மீனா. அக்கா இருக்கட்டும்க்கா, எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இந்த மாதிரி வேலை? இதுவும் நல்ல வேலை தான். நம்ம அம்மாங்களுக்கு முடியல அப்படின்னா நம்ம பார்த்துக்க மாட்டோமா? அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டு நான் முகத்தை சுளிக்காமல் கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நான் நடந்துப்பேன். கரெக்டாக அந்த வேலையை செய்வேன் மீனா. உனக்கு எந்த ஒரு கெட்ட பேரையுமே நான் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. சரிங்கக்கா, பத்திரம்க்கா, நான் ஈவினிங் கால் பண்ணுறேன், நான் வேலைக்கு போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நம்ம இது மயில் இருந்துட்டு அந்த பாட்டிமாவுக்கு நல்லா தொடச்சி விட்டுட்டு, டெய்லியுமே ஒரு டைம் தொடச்சி விடணும். அதனால் இன்றைக்கி தொடச்சி விட்டுட்டு அதுக்கு மட்டும் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு டேப்லெட்டுமே கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்காரம்மா இருந்துட்டு ஏற்கனவே சொல்லிட்டு போயிருப்பாங்க, வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரியும். இப்போது வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க லைட்டாக பேசுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏம்மா உன் பேர் என்னம்மா, உன் பேர் என்னம்மான்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மயில் வந்து ஹாலில் தான் அதாவது தொடப்பம் போட்டு பெருக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ரூமுக்கு போகவும், ஏம்மா எனக்கு மோஷன் போகிற மாதிரி இருக்குது, வர மாதிரி இருக்குது, நீ அதுக்கான ஏதாவது டப்பா அதை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் மோஷன் போனதும் அவங்களுக்கு க்ளீன் பண்ணி விட்டுட்டு, இப்படி எக்கச்சக்கமாக இன்றைக்கி ஃபுல்லாக வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் போல். ஏன்னா வீட்டில் உள்ள கிச்சன் வேலை எல்லாத்தையுமே பார்க்க சொல்லிட்டு போயிருக்காங்க போல். அதனால் ஒன்றும் விடாமல் நம்ம மயில் வந்து செய்கிறாங்க. பாண்டியன் வீட்லேயுமே ஒவ்வொரு வேலையுமே நம்ம மயில் வந்து முகத்தை சுளிக்காமல் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் தான் செய்வாங்க. அந்த மாதிரி தன்னோட வீட்டில் இருக்கிற மாதிரி தான் எல்லா வேலையுமே பார்த்துக்கிறாங்க. இப்போது ஈவினிங் வீட்டுக்கு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனால் இங்கே பாக்கியம் பயங்கர சூடாக இருக்காங்க, பயங்கர கோவமாக இருக்காங்க. இப்போது இங்கே மயில் வந்து நிற்கிறாங்க. ஏ சுடரு, என்னடி, என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா இவன் மனசில்? ஏன் வீட்டில் இருக்கிறதுக்கு வலிக்குதாம்மா? எங்கேயோ போயிட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சுடர் இருந்துட்டு, அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் அக்காவை பேசுகிற? அக்கா எங்கேயாவது கோவிலுக்கு போயிருக்கோம், இல்லை வேலை விஷயமா போயிருக்கோம். ஆமாம், இவள் பெரிய கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறா, இவள் வேலை விஷயமா போய் வெளியே அலைஞ்சு திரிஞ்சிட்டு வர்றதுக்கு இவளே வெட்டியாக வீட்டில் உட்காண்ட்ருக்கா தண்டை சோறு தின்னுக்கிட்டு. இவளுக்கு என்னடி வேலை? அந்த மீனான்றவ ஒருத்தி வந்தா, அவள் கூட போனவ இப்போ வரைக்குமே வரலன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெளியில் ஏதாவது அப்படி இப்படின்னு ஒன்றுனா என்னடி பண்ண முடியும்? தேவையில்லாமல் இவன் நமக்கு தொந்தரவாகவும் பாரமாக தான் இருக்கா. இங்கே பாரு, எங்கேயும் இனிமேல் வெளியே போகக்கூடாதுன்னு சுடரு அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ மயில் இருந்துட்டு, அம்மா ஏம்மா, ஏன் அவகிட்ட சொல்கிற? நீயே சொல்லலாம்ல, நான் என்னம்மா பாவம் பண்ணேன்? ஏம்மா என்கிட்ட இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பாவம் பண்ணாங்க, நான் தாண்டி பாவம் பண்ணிட்டேன். உன்னை பெற்று தொலைஞ்சி, உன்னை பெக்காமல் இருந்திருந்தா கூட நான் ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பேன். போதும்மா, போதும் நீ இப்படி என்னை பேசுனது எல்லாமே. இங்கே பாருமா, நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பாக்கி இருந்துட்டு, என்னடி இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, நான் மட்டும் சும்மாவே இருந்து உனக்கு பாரமாக இருக்கக்கூடாதுல்ல, அதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சாப்பாடு செலவுக்காவது உனக்கு நான் சம்பாதிச்சு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இன்றைக்கி நான் வேலைக்கு போயிட்டு வரேன். உடனே உனக்கு யார் வேலை கொடுத்தாங்க? இல்லைம்மா, ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க தான், மீனாவுக்கு தெரிஞ்சவங்க. ஓஹோ, அந்த மீனா தான் உனக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாளா? அப்படி என்னடி வேலை? அம்மா, ஒரு பாட்டிம்மா உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறது மட்டும்தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, அதுக்கெல்லாம் எவ்வளோடி சம்பளம் வந்துட போகுது? ஏதோ 1000மோ 2000மோ கொடுப்பாங்க, அது எம்படி பத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே பாக்கியத்துக்கு அப்படியே பயங்கர குஷியாக இருக்குது. பணம் கிடைச்சா போதும், பணம்னா பணம் கூட வாயை பொழுக்கும் அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி கதை தான் எங்கள் பாக்கியத்துக்கிட்ட. இப்போது 10,000 ஒன்னே பயங்கர சந்தோஷம். மயிலு, வேலைக்கு போயிட்டு 10,000 மாதம் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்க போறியாடி? சரி சரி, உன் பணத்தை வச்சு எப்படியோ வீட்டு செலவை குடும்ப செலவை பார்த்துக்கலாம். சரிடி, சரி வா, நீ சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இவங்கெல்லாம் யாரா இவங்க?
பெற்றவங்களா இல்லை யாரோ மூணாவது மனுஷங்க மாதிரி அம்மா நடந்துக்குது. ச்சே, நம்ம பிறந்திருக்காமே இருந்துக்கலாமா வயித்துல அப்படின்ற மாதிரியெல்லாம் சுடர் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ மயில் நினைக்கிறாங்க, பணம் இருந்தால் மட்டும்தான் மதிக்குவாங்க போல, பெத்த தாய் மட்டும்தான் எதையுமே எதிர்பார்க்காம பாசத்தை கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நிலமை வேறு மாதிரி இருக்குல்ல, பணம் இருந்தால் மட்டும்தான் அம்மா நம்மளை மதிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஒரு ஒரு அதாவது ஒரு 10-15 நாள், அதுக்கப்புறம் 2 மாதம், இப்படியே 3 மாதம் 4 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் வந்து வேலைக்கு போகிறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மயிலோட கல்யாணத்துக்காக நம்ம பாக்கியம் வந்து கடன் வாங்கி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த கடனை கேட்டு தான் கடன்காரவங்க வந்து வீட்டு வாசலில் பயங்கரமாக கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா, ஏதோ 1-2 நாள் வட்டி கட்டுறதுக்கு தள்ளி போயிடுச்சு, அதுக்காக இப்படியா வந்து கூச்ச போடுவீங்க, பக்கம் அக்கம் உள்ளவங்கெல்லாம் எங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பாருமா, நாங்களும் 4-5 வருஷமாக உங்ககிட்ட நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், வட்டி பணத்தை கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் ரொம்ப தான் பண்ணிக்கிறீங்க. டெய்லியும் பெட்ரோல் போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டான வந்து நாங்கள் கத்தணும், எங்கள் எனர்ஜி, எங்கள் காசு பணம்னு செலவழித்து உங்கள் கிட்ட வந்து வட்டி பணம் வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு தலைமயிறு செவிக்காக நின்றது. இங்கே பாருங்கள், இனிமேலாம் உங்கள் வீட்டுக்கும் அங்கே இங்கேன்னு எங்கள் வீட்டுக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க எங்களால் முடியவே முடியாது. நான் கொடுத்த 2 லட்ச ரூபா பணம் எனக்கு இப்போ வந்தே ஆகணும். நீங்கள் வட்டி கட்டலைனா கூட இருக்கீங்க, எங்களோட அதாவது முதல்ல மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கும்பிட்டை போட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். எனக்கு இப்போவே இந்த நிமிஷமே வந்தாகணும் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக நின்றுக்கிறாங்க. பாக்கியத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, இவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மயில், மாணிக்கம், சுடர் எல்லாருமே உள்ளேருந்து வராங்க. மாணிக்கம் இருந்துட்டு, பாக்கியம் என்னாச்சு பாக்கியம், வாயா வா, உன்னை கட்டின பாவத்துக்கு நான் இப்படியெல்லாம் கொடுமையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கிட்ட கடங்காரங்க கிட்டலாம் பதில் சொல்ல வேண்டிய நிலமா இருக்குது. அது கூட இத்தனை நாளாக சொல்லி தொலைச்சிட்டேன். இப்போது 2 லட்ச ரூபாவை ஒரே அடியாக இப்போவே எடுத்து வச்சாதான் நான் உங்களை விடுவேன், இல்லைனா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு இந்த ஆள் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்னையா பதில் சொல்ல போகிறேன்? நீ இப்போ பொண்ணை பெத்தல, ஏதோ இங்கே நிற்கிறாளே குத்துக்கல்லாட்டம் மயில், இவளோட கல்யாணத்துக்காக தான் நாம் கடன் வாங்கணும், அந்த கடத்தை இன்னுமே நம்ம கழிச்சு பாடலை, இப்போது பணம் கேட்டு நிற்கிறாங்க, என்னையா பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே மாணிக்கமே எதுவுமே பேசாமல், பாக்கியம், என்ன பாக்கியம், என்கிட்ட கேட்டால் நான் எப்படி கொடுப்பேன், நான் வேலைக்கு கூட போகிறதில்ல, உன்னை யாரையா போகாமல் இருக்க சொன்னது, உன்னை போந்தான்னு சொன்னேன், குடும்பத்தையும் பார்த்துக்க துப்பு இல்லை, பொண்டாட்டி பிள்ளைங்களையுமே பார்த்துக்கிறதுக்கு துப்பு இல்லை, நீ எல்லாம் எதுக்கே கல்யாணம் பண்ண, நீ எதுக்காகயா உலகத்தில் நீ உயிரோடு இருந்து எங்கள் உயிரையுமே எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பாக்கியம் பயங்கரமாக அவங்க முன்னாடியே வச்சு திட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம மயில் இருந்துட்டு கடங்காரவங்க கிட்ட போயிட்டு, அண்ணா எனக்கு ஒரே ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறீங்களா, கண்டிப்பாக அதுக்கான பணத்தை நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மாணிக்கம் இருந்துட்டு, மயில் நீ எப்படி மயில், அப்பா நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்கப்பா, அண்ணே கண்டிப்பாக நான் பணத்தை ரெடி பண்ணுறேன் அண்ணே, தயவு செஞ்சு இங்கே பிரச்சனை பண்ணாமல் நீங்கள் போகிறீங்களா, எனக்காக ஒரு 3 நாள் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, உனக்காக நான் 3 நாள் டைம் கொடுக்குறேன், 3ஆவது நாள் கண்டிப்பாக நீங்கள் பணத்தை எடுத்து வைக்கணும், அப்படி இல்லைனா இங்கே பெரிய பிரச்சனையே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பெரிய பிரச்சனையை பண்ணிடுவேன் போயா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லவும், இங்கே பாருமா, உனக்கு இத்தனை நாள் பணத்தை கொடுத்துட்டு நான் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்ததே பெரிய விஷயம், உன் பொண்ணு முகத்தை பார்த்து 3 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணுங்க, இல்லைனா என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது, இந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே பாக்கியம், ஏ மயில், உன்கிட்ட அம்புட்டு பணம் இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, ஏதாவது பண்ணி ரெடி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. யாரே தருவாங்க நம்மள நம்பி, அம்மா நான் வேலை பார்க்குற இடத்துல கேட்டு பார்க்குறேம்மா, அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் சம்பளமே இல்லாமல் அவங்களுக்கு நான் வேலை செஞ்சு தான் ஆகணும், அந்த பணம் கழிகிற வரைக்கும் நான் ஒரு அடிமையாக அங்கே வேலை செஞ்சுக்கிறேனே, என்னுடைய கல்யாண செலவுக்காக தானே வாங்கி, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நான் பணத்தை நானே அடிச்சிடுறேம்மா, நீ எதுவும் இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் உள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போ பாக்கியம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவ பணத்தை வாங்கி இவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிட்டா தினம் தினம் வீட்டு செலவெல்லாம் யார் பார்த்துப்பாங்க, இவளோட சம்பள பணத்தில் தான் வீட்டோட பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு, ஐயோ அந்த கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு தெரியலையே அப்படின்னலாம் பாக்கியம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது மயில் வேலைக்கு போகிறாங்க. போனால் ஓனர்கிட்ட கேட்கவும், ஓனர் இருந்துட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் கண்டிப்பாக கொடுக்கற முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது
வழக்கம் போல் அந்த பாட்டிமாவை கவனிச்சுட்டு கிச்சன்லலாம் போயிட்டு வேலை, அதாவது பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அதாவது யாருமே இல்லை அவங்க வீட்டில். மேலே ரூமுக்கு தான், அதாவது ஒட்டடெல்லாம் அடிக்கிறதுக்காக போகிறாங்க. மேலே ஒரு பெரிய பெட்டி இருக்குது. கயித்தை அடக்கி அந்த பெட்டியை வந்து அவங்க கீழே விழ பார்க்குறாங்க. அதே சமயம் பெட்டியும் வந்து கீழே விழுது. நம்ம மயிலும் கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ அம்மாடி, எப்படி விழுந்துட்டோமே, கையெல்லாம் தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அந்த பெட்டியுமே ஓப்பன் ஆகி கிடக்கு. அதில் நிறைய நகை பாக்ஸுங்கெல்லாம் நிறைய இருக்குது. அதை பார்க்குறாங்க மயில். ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு நகையுமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே சமயம் அதை போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இது நம்மளது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு யோசனை வருது. நமக்கு கண்டிப்பாக 2-3 நாள் கழிச்சு 2 லட்ச ரூபா நம்ம பணத்தை எடுத்து வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாக அந்த கடங்காரவங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது, பேசாமல் கொஞ்சம் நகையை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அடமானம் வச்சு பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டா, அது மட்டும் இல்லாமல் இங்கே எம்புட்டு நகை இருக்குது, இதில் அவங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு கணக்காக தெரிய போகுது. கூட்டத்தோட கூட்டம் கும்மி அடிக்கிற மாதிரி இவ்வளோ நகை இருக்குது, ஒரு கொஞ்சம் நகை மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பவுன் கிட்ட தேர மாட்டேங்குது. 10 பவுன் எடுத்துக்கிறாங்க. அதில் எக்கச்சக்கமான 200-300 பவுன் இருக்கும் போல். இப்போது 10 பவுனை மட்டும் எடுத்து முந்தானியில் சுருட்டிக்கிறாங்க. படப்படன்னு அதாவது அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பீரோ மேலே எடுத்து அந்த பெட்டியை வச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. ஈவினிங் எப்போ ஆகும், எப்போ வீட்டுக்கு போய் இந்த நகையெல்லாம் அம்மா கிட்ட கொடுத்து பணமாக மாற்றுறது அப்படின்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு சைடு நம்ம இது மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஏன்னா நகை நம்ம திருடணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது அந்த வீட்டோட முதலாளியுமே அந்த ஓனர் அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. எப்போவுமே அவங்க வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மயில் வந்து வீட்டை விட்டே போகணும். இப்போ அவங்க வந்தாச்சு. உடனே மயில் இருந்துட்டு முந்தானியில் தான் அந்த பணத்தை வந்து சுருட்டி வச்சுருக்காங்க. அம்மா நான் கிளம்பவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே இந்த முதலாளி அம்மா இருந்துட்டு கிளம்புவோம்மா, அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்துட்டு போயிடுறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறப்போ கீழே இருக்கிற மேட் தடுக்கி அப்படியே கீழே விழுந்து முந்தானியில் இருக்கிற நகை எல்லாமே செதறி அங்கங்கே விழுகுது. அப்படிங்க மயிலுக்கும் அப்படியே நெஞ்சில் இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது, படப்படங்குது. அந்த நகையெல்லாம் பார்த்த ஓனர் அம்மா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறாங்க. இது எல்லாமே என்னுடைய நகையாச்சே, இது எப்படி உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து திக்கி திணறாங்க. தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும், எப்படியாவது அந்த பணத்தை நம்ம கட்டியே ஆகணுன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு விஷயத்த நம்ம மயில் வந்து பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அந்த கடங்காரவங்க வந்து பணத்தை கேட்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இவங்க நேர்மையாக தான் இருந்திருப்பாங்க போல். வேறு வழியே இல்லாததுனால திருடிட்டாங்க. இப்போது வசமாக அந்த ஓனர் அம்மா கிட்ட மாட்டிக்கும் செஞ்சுட்டாங்க. என்னடி வீட்டுக்கு வந்து சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வேலையை செஞ்சுட்டு போடி அப்படின்னா ஒட்டுமொத்த நகையையும் திருடிட்டு போக்கலான்னு பார்க்குறியா? நாங்கள் ஓடி ஓடி சம்பாதிச்சு ஒவ்வொரு ரூபாவாக கஷ்டப்பட்டு வாங்கின நகைங்க இதை எல்லாத்தையுமே இவ்வளோ அசால்ட்டாக தூக்கிட்டு போகலான்னு நினச்சில்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து இங்கே நம்ம முதலாளியோட காலில் விழுந்து தயவு செஞ்சு போலீஸ்க்கு கால் பண்ணாதீங்கம்மா, என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி, உங்ககிட்ட நான் நேற்று கூட பணம் கேட்டேன், ஆனால் நீங்கள் தான் இல்லைன்னு சொல்லிட்டுங்க, என்னடி இருந்தால் தான் இருக்குன்னு சொல்ல முடியும், அதுக்காக வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த நகையெல்லாம் விற்று உனக்கு நான் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, நீ பண்ண திருட்டு வேலைக்கு நீங்கள் இருக்கவே கூடாது, நீ எல்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள், உன்னை மாதிரி ஆளை நான் தனியாக இங்கே வேலைக்கு வச்சுட்டு நான் வேலைக்கு போனது மிகப்பெரிய தப்பாச்சு போச்சு போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதை விட இன்னும் ஒன்று என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, மீனாவுக்கு தெரிஞ்சால் அவள் ரொம்ப நம்மளை தப்பாக நினைப்பாளே, அது மட்டும் இல்லாமல் நமக்காக நிறைய உதவி செஞ்சுருக்கா, ஐயோ இவங்க கிட்ட நம்ம எப்படி நம்ம மன்னிப்பு கேட்டு இவங்க மனசை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க இவங்க. அதாவது நம்ம மயில் என்ன சொன்னாலுமே அவங்க கேட்குற நிலமையில இல்லை. யாராக இருந்தாலுமே நம்மளோட பொருளை ஒருத்தவங்க திருடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் கோவம் வரும். அப்படி அந்த ஓனர் அம்மா இருந்துட்டு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், முதல்ல நான் மீனாவுக்கு கால் பண்ணி இங்கே வீட்டுக்கு வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் போலீஸ்க்குமே கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறேன், நீ உடனே உன்னை இங்கேருந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னலாம் பயங்கர ஆக்ரோஷமாக கோவமாக பேசுகிறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாவாக சேர்த்து கிளி சேர்க்குற மாதிரி சேர்த்து அவங்க நகை சேர்த்துருப்பாங்க போல்.
அதனால் ரொம்பவே கோவப்படுறாங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணியிருந்தா எப்படியும் எந்த பெரிய மனசு இருந்தாலும் திருடுனா எல்லாருக்குமே கோவம் வரதான் செய்யும். மயில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. திருடாமல் இருந்திருக்கலாம். அதே சமயம் அந்த கடங்காரவங்க கிட்ட அவங்க இப்படி நான் 3 நாளில் பணத்தை கொடுக்குறேன்னு ஒரு நம்பிக்கையில் சொல்லியிருக்க கூடாது. பணத்தை ரெடி பண்ணிட்டு வேணா அப்படி ஒன்று செஞ்சுருக்கலாம். இல்லை பணத்தை டைரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கலாம். நம்ம மயிலோட சக்திக்கு மீறின காசை தான் அவங்க கடனாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது இதை எதையுமே யோசிக்காமல் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. ஓனர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி வேறு என்ன பண்ண முடியும்? அதுவும் திருடணும் அப்படின்னலாம் போயிட்டு நம்ம மயில் வந்து கையை வைக்க கிடையாது. யதார்த்தமாக நகையை பார்த்தாங்க. சரி இதை வச்சு நம்ம கடனை கழிச்சிடலாம் அப்படின்ற யோசனையுமே இருந்தது. அது தப்பு தான். மயில் பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான். இப்போது அவங்க வந்து மிகப்பெரிய தண்டனையெல்லாம் அனுபவிக்க போகிறாங்க. இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த விஷயம் பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்தது அப்படின்னா ரொம்பவே கேவலமாக காரி துப்புவாங்க. ஏற்றுக்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக சரவணன் இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக மயில் முகத்தில் கூட முழிக்க மாட்டார். இப்படி தான் போக போகுது. இப்போது நம்ம மயில் வந்து ஓனர் அம்மாவோட காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ என்ன தான் கத்தி கதறினாலும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் என்னுடைய மனசு மாறாது. நீ எவ்வளோ பெரிய கேடி வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுமே கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ உடனே எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ வா மீனா நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மீனாக்கு ஒன்றுமே புரியல. என்ன விஷயம்னே தெரியாமல் நம்ம எப்படி போகிறது? அது மட்டும் இல்லாமல் என்னன்னு சொல்லாமல் இவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்களே, ஒரு வேளை மயிலாக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? சரி இப்போவே கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுமே கிளம்பி வராங்க. மீனா கிட்ட சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. அக்கா என்னக்கா இது? ஏன்க்கா இப்படி ஒரு வேலையை செஞ்சீங்க? உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தானே நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாறிட்டீங்க, திருந்துட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் திருடவும் செய்கிறீங்களா நீங்கள்? இந்த கெட்ட பழக்கமும் உங்களுக்கு இருக்கா? பொய் மட்டும் தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் திருடிட்டு இப்படி எனக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டீங்களேக்கா அப்படின்னுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே இங்கே போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸை பார்த்த மீனாவுக்கு ரொம்பவே பதட்டமாக போகுது. உடனே இங்கே அந்த ஓனர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார், இவங்கள நான் வேலைக்கு வச்சுருந்தேன். என்ன பண்ணுறது, வீட்டில் எனக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. நான் வேலைக்கு போகிறதுனால வீட்டில் உள்ள வேலை எல்லாமே செய்ய முடியல. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இவங்களை வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. நகையெல்லாம் இன்றைக்கி திருடிட்டு போக பார்த்துருக்காங்க. நான் மட்டும் இவங்களை சூதானமாக கவனிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எல்லா நகையுமே திருடிட்டு போயிருந்திருப்பாங்க. இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள் சார், இவங்க மேலே நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா வேலைக்கு வந்தால் ஒழுங்காக வேலையை மட்டும் செஞ்சுட்டு போக தெரியாதா? பணத்தை திருடி நகையை திருடி இப்படி கேவலமாக அசிங்கப்பட்டு ஜெயிலுக்கு வந்து அடியெல்லாம் வாங்கி இருக்கணும்னு என்னம்மா அவசியம்? வேலை செஞ்சு நேர்மையாக பொழைச்சி சம்பாதிச்சு காசை சேர்க்கணும்னு நினைக்க மாட்டிங்களா? எதுக்காக இப்படி கேடுகட்ட வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னுலாம் மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ உடனே எங்கள் போலீஸ் வந்து அந்த ஒன்றுக்கிட்ட அம்மா இவங்கள நீங்களாக தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா இல்லை வேறு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மீனா இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் இவங்க தான் மயிலை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் மயில் வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா மீனா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. மீனா கூட்டிகிட்டு வந்த ஆளாக இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தான் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே நான் கேஸ் கொடுக்குறேன், தயவு செஞ்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு மீனா தயவு செஞ்சு என்னை காப்பாற்று மீனா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அக்கா உங்களால் நானே மாட்டிக்கிட்டேன். இப்போது நான் எப்படிக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? உங்களை நம்பினதுக்கு எனக்கு நல்லாவே பின்னாடி ஆப்பு வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னலாம் மீனா வந்து மயில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மீனாவுமே கூட கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரிக்கணும் அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா மயிலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மீனாவை தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. இப்போது இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தவங்க வந்து நம்ம செந்திலுக்கு தெரிஞ்சவங்க செந்திலுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட செந்தில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. மீனாவை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. உடனே மீனா ஓடி வந்து போதும் மீனா போதும், என்கிட்ட பேசவே பேசாத. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்?
தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, கடைசியில் உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவாங்க அப்படின்னாலாம் நான் உனக்கு எத்தனையோ டைம் எடுத்து சொல்லிட்டேன். ஆனால் நீ எதுவுமே கேட்காம இந்த கேடு கெட்டவங்கள நம்பி இப்போது எங்கே வந்து நின்றுருக்க பார்த்தியா? எல்லாருக்குமே நல்லது நினைக்கிறது கரெக்டு தான், நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி கேடு கெட்டவங்களுக்கு மனுஷ ஜென்மங்களுக்கு தான் நம்ம பரிதாபம் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி மிருக குணம் படைச்சவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லதெல்லாம் பார்க்கக்கூடாது மீனா. கடைசியில் நமக்கே ஆப்பு வச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ என்னதான் பாம்புக்கு பால் வாத்தாலுமே பாம்பு வசத்தை விடுதா, அந்த மாதிரி தான் இவங்க ஒரு பாம்பு, கொடிய விஷப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே பாக்கியத்துக்குமே விஷயம் தெரிய வருது. பாக்கியம் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இத்தனை மாதமாக மயில் வந்து சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்த பணத்தை எல்லாத்தையுமே ஜாலியாக செலவு பண்ணாங்க. கடனை அடைக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு புத்தி கெட்டத்தனமாக நம்ம மயில் வந்து பணத்தை திருடிட்டாங்க, சரி நம்ம நகையை வந்து திருடிட்டாங்க. இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டு ஜெயிலில் போய் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்காளே, இவன் நம்ம குடும்பத்துக்கு கெட்டதை மட்டும் தான் தேடி கொடுப்பா, நம்மளை நிம்மதியாகவே விட மாட்டா அப்படின்னலாம் பாக்கியம் பயங்கரமாக மயிலை திட்டிக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்போது எங்கள் பாண்டியன் வந்து யதார்த்தமாக செந்திலுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா உன் வாய்ஸே சரியில்லை அப்படின்னு. அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம செந்தில் இருந்துட்டு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா மீனாவா இப்படி செஞ்சிச்சு? மீனா ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மயிலுக்கு சப்போர்ட் பண்ண போய், மயிலுக்கு நல்லது செய்ய போய் இப்போ மீனாவுக்கு இப்படி ஒரு இது வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருமே மயிலை நம்ம தள்ளி தானே வச்சுருக்கோம். அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லைன்ற மாதிரி தானே இருந்தது. தேவையில்லாமல் எதுக்காக மீனா அந்த மயில்கிட்டலாம் போய் பேசிச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்படி இப்போ கோவமாக பேசிக்கிட்டு இருக்க டைமில் பக்கத்தில் கோமதி, அரசி, நம்ம சரவணன், கதிர், ராஜினி இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. உடனே ராஜி, என்னம்மாம்மா ஏதோ மயில்னு சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் மீனாக்கான்னு சொல்கிறீங்க, என்னம்மாம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் மீனாவையும் மயிலையும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கோமதி அப்படியே ஆடி போயிடுறாங்க. ராஜு இருந்துட்டு, என்னம்மாம்மா சொல்கிறீங்க? ஆமாப்பா, மீனா எல்லாருக்கும் நல்லது செய்கிறன்ற பேரில் போயிட்டு அந்த மயிலுக்கும் ஏதோ ஒரு நல்லதை செஞ்சு விட்டுருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஏதோ வேலை கேட்டு வேலையில் எடுத்துன்னு போய் சேர்த்து விட்டுருக்கா. மீனா தான் கூட்டிகிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே தூக்கி வச்சிட்ருக்காங்க. அந்த மயில் ஏதோ ஓனர் வீட்டில் நகையை திருடி மாட்டிக்கிட்டாலாம். இப்போது மீனாவும் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த மீனா ஏதாவது ஒரு கொணசட்ட வேலை செய்யாமல் இருக்கவே மாட்டாளா? அந்த மயிலுன்றவ தான் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையுமே எவ்வளோலாம் வாட்டி வதக்கி எடுத்தா. அவளை போயிட்டு நம்பி அவளுக்கு ஒரு நல்லது செய்ய போய் இப்போ போயிட்டு உக்காண்ட்ருக்காளே. இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் வந்துக்கிற ஒரு மருமகன் கூட சரியில்லை. எல்லாருமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்கள மட்டும்தான் இருக்காங்க. நமக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டாலே இந்த மீனாவால் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, நல்ல பேர் மட்டும் தான் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அவமானமாக இருக்குது. மீனாவை நினச்சா நம்ம மரியாதை, மான மரியாதைன்னு எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே செந்தில் பயங்கர கோவமாக இருக்காங்க. மீனா கிட்ட பேசவே பேசலை. எவ்வளவோ சொன்னேன், இவ கேட்கவே இல்லை. இவ ரொம்ப தான் மேலாடுறா. இவகிட்ட இனிமேல் கடைசி வரைக்கும் பேச வைக்கக்கூடாது. இந்த மயில் கூடவே சேர்ந்து இவளும் ஜெயில் தண்டனையை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம செந்தில் கிளம்பி வந்துடுறாங்க. இதோட ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட் வரப்போகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.